ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், ஆனால் ஒரு சூப்பரான என்டர்பிரனர். ஸோ அவங்கள பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து மதுரை திருநகரில் இருக்க லக்ஷ்மி மேம தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 இயர்ஸாக எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக வந்து பாக்குமட்டை யூனிட் போட்டு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி இதை வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது எந்த அளவு போயிட்டு இருக்கு, ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இது நம்ம சேனல் அந்த நம்பளா என்ன அவங்க பாலா. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க மேம். என் பேர் லக்ஷ்மி சார். என் கம்பெனி நேம் வந்து கிரீன் லீஃப் ப்ராடக்ட்ஸ். பாக்குமட்டை பிளேட் மேனுஃபேக்சராக இருக்கிறோம். மேம் நீங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ கடந்த 3 வருஷமாக வச்சுருக்கோம் சார். ஓகே மேம், ஆக்சுவலாக நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி வந்தீங்க, இது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை சார். நான் அப்போ வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பிஸ்னஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அது எல்லாம் எனக்கு செட் ஆகலை. இது கொஞ்சம் பார்க்க மாட்டேங்கிறது ஒரு இனோவேட்டிவாக இருக்குது. இது வந்து இயற்கைக்கு சீற்றம் இல்லாத ஒரு பிஸ்னஸாக இருக்குது. இது வேஸ்ட்டு போட்டால் கூட நம்மளுக்கு அது ஒரு மண்ணோட மக்கி உரமாக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து பண்ணலாமே அப்படி சொல்லி, 2வது மதுரையிலலாம் இது ரொம்ப ரேராக இருக்கும், நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இந்த பிஸ்னஸை நான் எடுத்து செலக்ட் பண்ணேன் சார். ஓகே மேம், இப்போ வந்து ஸோ நீங்கள் சொன்ன கான்செப்ட் படியே வந்தாலும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்குமட்டையை பர்டிகுலராக சூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒரு நல்ல ரீசன் இருக்கும் இல்லையா? இன்னொரு பர்டிகுலர் ரீசன். இந்த பிஸ்னஸை பற்றி நான் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதாவது அந்த பாக்குமட்டை பிஸ்னஸாக எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி, இதை எப்படி பண்ணணும்னு சொல்லும்போது நான் அப்போ தான் நம்ம ஜோனா சார் லீஃப் பிளேட்ஸ் வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். நிறைய சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இதில் நம்ம ஜோனா பிளேட்ஸை வந்து பார்த்தேன். பார்க்கும்போது அவங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, சாரை போய் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் காண்டாக்ட் பண்ணி பேசும்போது சார் நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு பைபேக் நாங்கள் எடுத்துக்கிறோம் மேம். அப்போ நான் சொன்னேன், சார் எங்களுக்கு பிஸ்னஸ் இதுதான் புதுசு, இது யாருக்குமே தெரியாத ஒரு பிஸ்னஸாக இருக்குது. நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை செய்யும் போது அது எப்படி ஃபீல்டுக்குள்ளே வருவோன்னு தெரியல. நீங்கள் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி கொடுக்கணும். 2வது நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. ஸோ வந்து எனக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாதான் சார் நான் இதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, ஒரு பேக் போனாக நான் இருப்பேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தாரு சார். அந்த சொல்ல இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலான்ட்டு பண்ணோம் சார். ஓகே மேம், இப்போ வந்து பைபேக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நான் பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டேன். நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் எந்த மாதிரியான பயங்கள்லாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு தெரியாதுல்ல சார், பிஸ்னஸும் நியூவாக இருக்குது. ஸோ வந்து சார்கிட்ட போய் கேட்கும்போது சார் எங்களுக்கு இது மார்க்கெட்டிங் ஃபீல்டு தெரியாதனால நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்கும்போது, ஓகே மேம் நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம். பட் நம்மளா கொஞ்சம் ஓனாக பிஸ்னஸ் பண்ணால் தானே தெரியும், நம்ம சொந்த காலில் நிற்கணும்ல அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கொஞ்சம் எங்கள்கிட்ட அப்படி தான் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது பைபேக் வாங்குங்க, எங்களுக்கு சேல் பண்ணலாம் தெரியாதுன்னு 1 or 2 months ஆனோடனே நீங்கள் எங்களுக்குப்பா எதுவுமே அது கண்டுக்க மாட்டேங்க, நீங்களாவே பிஸ்னஸ்குள்ளே இறங்கிடுவீங்க மேம். உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸோட நாலேஜ் வந்துடும், தெரிஞ்சிடும். ஃபீல்டுக்குள்ளே போனா தானே எதுவுமே தெரியும். ஸோ வந்து அப்படி சார் சொல்லி தான் என்கிட்ட சொன்னாரு. அது உண்மையாக தான் சார் இருக்குது. பைபேக்குங்கிறது வந்து தவிர்க்க முடியாமல் வாங்கினாதான். பட் நம்மளே நம்ம லோக்கல் மார்க்கெட் கொடுத்துட்டோம்னா ஒன்றும் நோ ப்ராப்ளம் சார், கொடுத்துக்கலாம். ஓகே மேம், இப்போ நீங்கள் இனிஷியலாக மிஷின் வந்து நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டீங்க, மிஷின் பர்ச்சேஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் மேம்? சார் மிஷின் ஃபர்ஸ்ட் அவங்க கொட்டேஷன் கொடுக்குறாங்க சார். கொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லோனுக்கு வாங்கணுமா இல்லை கேஷாக வாங்கணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ லோனுக்கு தான் வாங்கினேன். இப்போ நான் வந்து லோனில் தான் வாங்கினேன். லோனில் வாங்கும்போது பேங்க்குக்கு போகணும் சார். லோனுன்னு சொல்கிறோம், பட் லோனில் அங்கே எவ்வளோ நம்ம நாள் போட்டு ரொம்ப அலக்கழிக்கிறாங்க சார். எதுவுமே போனோடனே கிடைக்கிறது கிடையாது. அதுக்காக இப்போ நான்லாம் மாற்றுத்திறனாளி தான், என்னையவே அலக்கழிச்சு நான் ஒவ்வொரு பேங்காக போய் ஃபைனலாக நான் கனரா பேங்க்கில் வாங்கினேன் சார். PMEGPயில் சப்சிடியோட லோன் கொடுத்தாங்க சார். சப்சிடி எவ்வளோ கொடுத்தாங்க மேம்? சப்சிடி வந்து 30% சார். விமன் என்டர்பிரனர் 25%, எக்ஸ்ட்ரா 5% வந்து விமன் என்டர்பிரனர் 5%, 30% சார். ஓகே மேம், இப்போ 30% சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து இப்போ கம்பெனியில் வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க லோன்ஸ்க்கு? கம்பெனியில் லோனுக்கு வந்து லோன் அவங்க கைட் பண்ணாங்க சார். நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு சப்சிடியோட லோன் தருவாங்க, உங்களை போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நிறைய இடத்துலலாம் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் வருது இல்லை, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு லோன் எல்லாமே அப்ளை பண்ணி தந்துடுறோம், உங்களுக்கு நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு என்னட்டே நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் லைவ்ல போய் பார்க்கும்போது எதுவுமே அதுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ வந்து நான் ரியலாக நாங்களாவே தான் போய் ட்ரை பண்ணி எல்லாமே வாங்கினோம் சார். வாங்கினதை அப்புறம் எல்லாம் லோன் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சோடனே லோனில் வந்து டேர்ம் லோன் ஒன்று கொடுக்குறாங்க சார்.
ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒரு லோன் கொடுக்குறாங்க. அது ஓடியில் போட்டு கொடுக்குறாங்க. இல்லை சிசி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அதில் போட்டு கொடுக்குறாங்க சார். ஓகே மேம், சூப்பர். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணி லோன் ப்ராப்பராக வாங்கி மிஷினும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். மிஷினில் வந்து ஒரு பேசிக் இருக்குது, அட்வான்ஸ்டாக இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சார். நமக்கு எது வேணால் நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் மிஷின் வாங்கணும், செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லி அது லோன் போட்டு தான் வாங்கினோம் சார். அது வாங்கினதில் நமக்கு அது இப்போ அதாவது நமக்கு அது அட்வான்ஸ்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இபி காஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி அந்த மிஷின் வாங்கினோம் சார். ஓகே, இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது? நாங்கள் வாங்கியிருக்க செமி ஆட்டோமேட்டிக் ஜோனா லீஃப்ல வந்து செமி ஆட்டோமேட்டிக் மாடலா இல்லை செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ இன்னும் அதோட அட்வான்ஸ்டாலாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் மிஷின் வாங்கினதை விட அட்வான்ஸாக இப்போ வந்துருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வாங்கின மிஷினில் 1 ஹவருக்கு என்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? பெர் ஹவருக்கு ஒரு டேக்கு வந்து ஒரு 30 பிளேட் எடுக்கலாம் சார். ஓகே, அது மாதிரி 6 டேக்கு எடுத்தோம்னா 250 பிளேட் தாராளமாக எடுத்துக்கலாம் சார். 6 டே வச்சிருக்கிறோம். 10 இன்ச் 2, 12 இன்ச் 2, 8 1, 6 1. ஓகே, எல்லாம் சேர்த்து பர் ஹவருக்கு வந்துட்டு பெர் ஹவருக்கு 250 பிளேட் ஒரு 8 மணி நேரம் ரன் பண்ணோம் 2000 பிளேட் எடுக்கலாம் சார். தாராளமாக எடுக்கலாம் சார். ஓகே, இப்போ வந்துட்டு மேம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஈஸி. ஸோ அவங்களுமே பைபேக் சொல்லிட்டாங்க. பைபேக்கில் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ அதில் ப்ராஃபிட் கிடைக்குது சார்? பைபேக்கில் எடுக்கும்போது லம்சமாக எவ்வளோ அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க சார், அதை பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க சார் கம்பெனிலேருந்து. எங்கே நம்ம மிஷின் இப்போ ஜோனா செட் வாங்கினோன்னா ஜோனா செட்லேருந்து இவ்வளோ ஆர்டர் கொடுத்துருவாங்க எங்களுக்கு. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே ஒரு 20 டேஸ் 25 டேஸ்க்குள்ளே நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் அங்கே அனுப்பிச்சி வச்சுருவோம் சார். அவங்க ஒரு 10 டேஸில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னென்னா அவங்கன்னா லம்பா அப்படியே ஃபுல்லாக நம்ம எடுக்கிற ஸ்டாக்கை ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. அதில் வந்து என்னென்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ₹1 நிற்கும்னா நம்ம வெளியில் கொடுத்தோம்னா ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா வரும் சார். ₹1.5 ரேட்டுக்கு நம்ம மற்ற ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி இந்த ஹோல்சேல் இது சூப்பர் மார்க்கெட்டு, கேட்ரிங்கு, மஹாலுக்கு இதுக்கெல்லாம் திருவிழா சார் டைம்லலாம் திருவிழாக்கெல்லாம் சார் நல்லா போகுங்க சார். ஓகே, அங்கே வந்து இன்னும் ப்ராஃபிட் அதிகமாகும் இல்லையா? எங்க சார் ஆமாம், அங்கே திருவிழா அந்த மாதிரினா பல்க் ஆர்டர் போயிடும் சார். அது அப்போ வந்து மற்ற இடத்துல அவங்க கேட்க காஸ்ட் ரீட்டைல் காஸ்ட் நல்லா வரும் சார். ஸோ இப்போ நீங்கள் பைபேக்கில் பண்ணுறதை விட ப்ராஃபிட் வந்து ரீட்டைலில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே மேம், இப்போ வந்து இப்போ மந்த்லி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவீங்க மேம்? அதாவது உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கழிஞ்சது போக எல்லாம் போக வந்து ஒரு 30,000 நிற்கும் சார். நம்ம அந்த சிங்கிள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்க்கு 30,000 இருக்கும் சார். ஓகே மேம், இப்போ வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா எதெல்லாம் கழியும்? எக்ஸ்பென்சஸ் வந்து வாடகை வரும் சார். வாடகை, இபி பில்லு, லேபர் சார்ஜ், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இதெல்லாம் போக தான் சார் நம்ம சொல்கிறோம். இந்த இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஒர்க்கிங் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் சார் வரும். இப்போ என்னோட நான் என்ன எடுக்கிறேன்றதான் நான் இப்போ உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். பட் என்னோட அதிகமாகவும் பண்ணலாம், இல்லை என்னோட கம்மியாகவும் பண்ணலாம். ஸோ வந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கிங் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் ப்ராஃபிட்ன்றது இருக்குது சார். ஓகே, ஸோ வந்து ஆவரேஜா ஒரு பிளேட்டுக்கு ₹1 நிற்கும் சார். ஒரு பிளேட் அதுதான் அது கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் சார். ஃபீல்டு புதுசுன்றதுனால மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை மட்டையிலையோ நமக்கு அந்த கண்டிஷன் அது எப்படி அந்த கண்டிஷன் வந்து நமக்கு கொஞ்சம் பிடிபடுறதுலாம் ஒரு 2 months கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து பிளேட் அவங்க சொல்ற மாதிரி இப்போ 30 பிளேட்ஸ் எடுக்கிறோம் பெர் ஹவருக்கு அப்படின்னு சொல்றது வந்து முடியலை. அப்படி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 months 3 months கழிச்சு தான் அது ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துச்சு சார். ஓகே, இப்போ அந்த இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கம்பெனி என்ன சப்போர்ட் பண்ணாங்க? நாங்கள் இப்போ என்ன ப்ராப்ளம் சொன்னா சார், உடனே அவங்க வந்து ஒரு ஃபோன் மூலமாவோ இல்லை வீடியோ கால் போட்டோம்னா வீடியோ கால்லேயே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க சார். மிஷின் ஃபால்ட் எதாக இருந்தாலும் இல்லை அதுவும் முடியலை அப்படின்னம்னா 1 or 2 daysல வந்துருவாங்க சார். டெக்னீஷியன்ஸ் தான் இருந்து பார்க்கணுன்றதுல அவங்க ஓவரால் ட்ரைனிங் கொடுக்கும்போதே வந்து அவங்க மிஷின் சப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து இங்கே வந்து கம்பெனிக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கும் அங்கே ட்ரைனிங் ஒன் வீக் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க சார். அங்கே அவங்க மிஷினும் சப்ளை பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுனால நாங்கள் 1 week ட்ரைனிங் கொடுத்தாங்க சார். அப்போவுமே அதில் என்ன ட்ராபேக்கு, என்ன நமக்கு என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அதுவும் போக நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் அதுவும் மீறி நம்மளால முடியலன்னா கால் பண்ணோம்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சார். ஓகே மேம், இப்போ நீங்கள் மிஷின் வாங்கும்போதுக்கான ப்ராப்பரான பில்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க சார். ஓகே மேம், சூப்பர். ஸோ இப்போ இந்த மிஷின் பற்றி நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மிஷின் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவு சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ உங்கள் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிஸ்னஸ் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் சார். அதாவது உழைத்தால் முன்னேறலாம் அந்த கான்செப்ட் தான் சார். அதில் நம்ம இந்த ஜோனா லீஃப் பிளேட்ஸ் வாங்கணும்னு சொன்னோம்னா இல்லை அட்வான்ஸ்டாக நல்லா இருக்குது சார்.
பேசிக்காக நார்மலாக இல்லாமல் மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது இல்லாத இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா நல்லா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது நிறைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா வச்சு நல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க சார். அதனால் நல்லா கேரண்டீடாக கொடுக்கலாம் சார். என்ன யார் வந்து கேட்டாலும் நான் ஜோனா லீஃபை பற்றி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். ஏன்னா நான் அடைஞ்ச இன்பத்தை எல்லாரும் பலரும் அடையணும் அப்படின்ற கான்செப்டில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை என்னை தேடி வர கஸ்டமருக்கு நான் பண்ணுவேன் சார். ஏதாவது பிளேட்டு யாருக்கு வேணும்னாலும் சார், மொத்தமாகவோ சில்லறையாகவோ யாருக்கு வேணும்னாலும் நாங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் சார். மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே யார் பிளேட்டு கேட்டாலும் சார், எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பிளேட் கேட்டாலும் ஒன்று டோர் ஸ்டெப் வந்து வந்தாலும் ஓகே தான். பட் டோர் டெலிவரி கேட்டாலும் நாங்கள் போய் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் சார். எப்பயுமே எங்ககிட்ட பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். எங்ககிட்ட இருந்தாலும் வாங்கிடுவோம் சார். நம்ம கம்பெனிலேருந்து வேணாலும் எங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா கம்பெனிலேருந்து ஜோனா லீஃப்லேருந்து பிளேட்ஸை வாங்கி நாங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் சார். ஓகே மேம், சூப்பர். ஸோ உங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப நன்றி சார். நன்றி.